இனிய வணக்கம். சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் 9 மாதங்கள் என்ன செய்தார் என்ற அரிய தகவல்களுடன் உங்கள் ரமேஷ். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் நீண்ட காலம் தங்கியிருக்க வேண்டிய சூழலை எதிர்கொண்ட சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்ஸ்மோர் ஆகிய இருவரும் தங்களை தொடர்ந்து இயங்க செய்ய என்ன செய்தார்கள்? ஈர்ப்பு விசையற்ற சூழலில் உடற்தகுதியை பேண தொடர்ச்சியான உடற்பயிற்சி அளித்தல், உற்சாகமான கிறிஸ்துமஸ் உணவு, இவைதான் பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் அவர்கள் தொடர்ச்சியாக செய்தது. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் நாசா விண்வெளி வீரர்களின் வாழ்க்கை எப்படி இருந்தது? அவர் நேரத்தை எப்படி கடத்தினார்கள்? நிச்சயமாக அவர்களது நேரத்தை முழுமையாக பயன்படுத்த விண்வெளி பணிகள் ஏராளமாக இருந்தன. 59 வயதான சுனிதா வில்லியம்ஸும் 62 வயதான வில்ஸ்மோரும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் நடந்த பயணங்களுக்கான பராமரிப்பு மற்றும் சோதனைகளில் உதவினார்கள். இருவரும் விண்வெளி நடைகள், அதாவது ஸ்பேஸ் வாக் என்று சொல்லுவோம், மேற்கொண்டார்கள். ஜனவரி நடுப்பகுதியில் சக விண்வெளி வீரர் நிக் கேக்குடன் சுனிதா வில்லியம்ஸ் பழுது பார்க்கும் பணிக்காக விண்வெளி நிலையத்தை விட்டு வெளியே சென்றார். அதே மாதத்தின் இறுதியில் சுனிதாவும் வில்ஸ்மோரும் இணைந்து விண்வெளி நடையை மேற்கொண்டார்கள். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் நோக்கு நிலையை நிர்வகிக்கும் கருவிகளை சரி செய்தல், NICR, எக்ஸ்ரே தொலைநோக்கியில் ஒளி வடிகட்டியை சேர்ப்பது மற்றும் டாக்கிங் அடாப்டிங் பிரதிபலிப்பு சாதனத்தை மாற்றுவது ஆகியவை அவர்கள் செய்த பணிகளில் முக்கியமான பணிகள் ஆகும். சுனிதா வில்லியம்ஸ், புட்ஸ் வில்மோர் ஆகிய இருவரும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்தபடி கடந்த செப்டம்பரில் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார்கள். அப்போது எதிர்பாராததை எதிர்பார்க்க பயிற்சி பெற்றிருக்கிறதாக அவர்கள் கூறினார்கள். அவர்கள் தங்கள் சொந்த ஊர் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கவும் பூமியில் உள்ளவர்களை விட அதிகமான சூரிய உதயங்கள் மற்றும் சூரிய அஸ்தமனங்களை பார்க்கவும் வாய்ப்புகளை பெற்றுள்ளார்கள். சர்வதேச விண்வெளி நிலையம் நாளொன்றுக்கு 16 முறை பூமியை சுற்றி வருவதால் 16 முறை சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனம் இரண்டையும் அவர்கள் பார்க்க முடியும். அதனுள் இருக்கும் விண்வெளி வீரர்கள் ஒவ்வொரு 45 நிமிடங்களுக்கு ஒரு சூரிய உதயம் சூரிய அஸ்தமனத்தையும் பார்க்க முடியும். இது எவ்வாறு என்ற கணக்கீடுகளை தனியாக ஒரு வீடியோவில் போட்டுள்ளேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் சென்று அதை பார்த்து கொள்ளலாம். இந்த அனுபவம் ஒரு சற்று வித்தியாசமாகவும் சிந்திக்கும் வாய்ப்பை செய்திருப்பதாக கூறினார்கள். பூமி நம்மிடம் உள்ள ஒரே ஒரு கிரகம், அதை நாம் கவனித்து கொள்ள வேண்டும் என்று சுனிதா வில்லியம்ஸ் கூறினார். பூமியில் ஏராளமான மக்கள் எங்களுக்கு செய்திகளை அனுப்புகிறார்கள். இது அனைவருடன் வீட்டில் இருப்பது போல் எங்களை உணர வைக்கிறது என்று அவர் கூறினார். சுனிதா மற்றும் வில்ஸ்மோர் மட்டுமின்றி அவர்களுடன் இருந்த 2 அமெரிக்கர்களான டான் பெட்டிட், நிக் ஹேக் ஆகிய 4 பேரும் கடந்த ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலில் வாக்களிக்கும் வாய்ப்பை பெற்றனர். குடிமக்களாக நமக்கு இருக்கும் மிக முக்கியமான கடமை இது என்று சுனிதா வில்லியம்ஸ் செய்தியாளர்களிடம் கூறினார். தேர்தல்களில் வாக்களிப்பதை நாசா மிகவும் எளிதாக்கியுள்ளது என்று புட்ஸ் வில்மோர் கூறினார். அவர்கள் வாக்களிப்பதை எளிதாக்க ஹூஸ்டனில் உள்ள மிஷன் கண்ட்ரோல் சென்டர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு மின்னஞ்சல் வழியாக வாக்கு சீட்டுகளை அனுப்பியது. விண்வெளி வீரர்கள் அவற்றை நிரப்பி செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு வாயிலாக நியூ மெக்சிகோவில் உள்ள தரை கட்டுப்பாட்டு மையத்திற்கு அனுப்பி வைத்தனர். அங்கிருந்து தரைவழி இணைப்புகள் வாக்கு சீட்டுகளை மிஷன் கண்ட்ரோலுக்கு அனுப்பின. பின்னர் அவர்கள் மின்னணு முறையில் அவற்றை விண்வெளி வீரர்களின் சொந்த கவுண்டி அலுவலருக்கு அனுப்பினார்கள். வில்ஸ்மோரை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் காலை 4:30 மணிக்கு தொடங்குகிறது. சுனிதா வில்லியம்ஸை பொறுத்தவரை அவர் ஒவ்வொரு நாளும் காலை 6:30 மணிக்கு தொடங்குகிறார். விண்வெளியில் வாழ்வதால் ஏற்படும் எலும்பு அடர்த்தி இழப்பை சமாளிக்க தினமும் 2 மணி நேரம் அதிகமான உடற்பயிற்சி செய்வதை இருவரும் வழக்கமாக கொண்டிருந்தனர். உங்கள் மூட்டுகள் வலிக்காது, இது மிகவும் நன்றாக இருக்கிறது என்று புட்ஸ் வில்ஸ்மோர் கூறியுள்ளார்.
பூஜ்ய ஈர்ப்பு விசையில் வாழ்வதன் விளைவை எதிர்கொள்ள 3 வெவ்வேறு இயந்திரங்கள் உதவுகின்றன. கிறிஸ்மஸை முன்னிட்டு சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து விண்வெளி வீரர்கள் பண்டிகை செய்தியை வெளியிட்டனார்கள். அதில் அவர்கள் பூமியில் உள்ள தங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு மகிழ்ச்சியான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சாண்டா தொப்பிகள் மற்றும் கலைமான் கொம்புகளை அணிந்த குழு மெதுவாக சுழரும் மைக்ரோஃபோனை ஒருவருக்கொருவர் வீசி பேச இனிப்புகள் அவர்களை சுற்றிலும் மிதந்தன. ஈர்ப்பு விசையே இல்லாத சர்வதேச விண்வெளி நிலையத்தில் வீரர்கள் தங்களது தலைமுடியை கீழ் நோக்கி இருக்க செய்ய இது ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஆனால் சுனிதா வில்லியம்ஸ் விஷயத்தில் அது நடக்கவில்லை. அப்போதும் அவரது தலைமுடி மேலே மிதப்பது போன்ற நிலையில் இருந்தது. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்ஸ்மோர் ஆகிய இருவரின் இறுதி கடமையில் ஒன்று அவர்களுக்கு பிறகு அங்கே சென்ற புதிய குழுவினரை சிறப்பாக உணர வைப்பதாகும். மார்ச் 16ஆம் தேதி ஒரு புதிய குழுவினரை ஏற்றிக்கொண்டு ஸ்பேஸ்எக்ஸ் காப்சூல் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்றது. இருவருக்குமே இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாகும். ஏனெனில் அதுவே அவர்கள் இருவருக்கும் பூமிக்கு மீண்டும் திரும்ப வழிவகுத்தது. சுனிதா வில்லியம்ஸ் புதிய குழுவை சேர்ந்த விண்வெளி வீரர் அலெக்சி ஓவ்சினிடம் பணிகளை ஒப்படைத்தார். சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வுட்ஸ் வில்ஸ்மோர் இந்திய நேரப்படி செவ்வாய்க்கிழமை காலை 10:35 மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து புறப்பட்டு சுமார் 17 மணி நேர பயணம் மேற்கொண்டு புதன்கிழமை அதிகாலை 3:27 மணிக்கு பூமியை வந்தடைந்தார்கள். சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்ஸ்மோர் ஆகியோர் 9 மாதங்களாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருந்து 150க்கும் மேற்பட்ட பரிசோதனை செய்து பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டனர். இதில் குறிப்பாக ஒன்று என்னவென்றால் கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக மாற்றும் ஒரு ஆல்கே வளர்ப்பும் பரிசோதனையாகும். இது கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக மாற்ற வல்லது. இது போன்ற பல்வேறு பரிசோதனைகளை வெற்றிகரமாக மேற்கொண்டார்கள். தற்போது ஊடகங்கள் சுனிதா வில்லியம்ஸ் மிகவும் சிரமப்பட்டார், அவரை மீட்டு கொண்டு வந்துள்ளார்கள் என்ற கற்பனையான பல்வேறு விஷயங்களை கூறி வருகின்றன. ஆனால் இதன் உண்மை விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு விண்வெளி வீரரும் விண்வெளி நிலையத்துக்கு சென்று 6 மாதம் தங்கியிருந்து பரிசோதனைகளை செய்து பின்னர் தான் இங்கே திரும்புகிறார்கள். அதே போல்தான் சுனிதா வில்லியம்ஸும் 9 மாதங்கள் விண்வெளி நிலையத்தில் பணிகளை மேற்கொண்டு அதன் பிறகு மாற்று விண்வெளி வீரர்களுக்கு அவர்களுடைய பணிகளை மாற்றிவிட்டு திரும்பியுள்ளார். இது வழக்கமாக நடைபெறும் ஒரு நிகழ்வாகும். சுனிதா வில்லியம்ஸ் முதல் முறையாக விண்வெளி நிலையத்துக்கு செல்லவில்லை. இதற்கு முன்பே 2-3 முறை விண்வெளி நிலையத்துக்கு சென்று பல்வேறு பரிசோதனைகள் செய்து பல நாட்கள் தங்கியிருந்து தான் திரும்ப வந்துள்ளார்கள். ஆகவே விண்வெளி நிலையத்தில் இந்த பணியானது சுனிதா வில்லியம்ஸுக்கு பழக்கப்பட்ட ஒன்றாகும். இதில் அவர்களுக்கு எந்த சிரமமும் இல்லை. 8 நாள் பயணமாக மேற்கொண்டது உண்மைதான். இருந்தாலும் அதில் உள்ள அந்த ஹைட்ரஜன் கசிவு காரணமாக அதன் பிறகு அடுத்த ஷிஃப்ட்டுக்கு இங்கிருந்து விண்கலம் செல்லும்போது அந்த ஷிஃப்ட் விண்கலத்தில் பூமிக்கு திரும்ப வரலாம் என்று தீர்மானிக்கப்பட்டது. அதை அவர்களும் ஒப்புக்கொண்டு அடுத்த ஷிஃப்ட்டுக்காக விண்கலம் அனுப்பும்போது 4 விண்வெளி வீரர்களுக்கு பதிலாக 2 விண்வெளி வீரர்கள் மட்டுமே சென்றார்கள். ஏற்கனவே அங்கே 2 விண்வெளி வீரர்கள் இருந்ததால் இந்த 2 பேர் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து 4 பேராக கடந்த 6 மாதங்களாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பணிகளை மேற்கொண்டார்கள். அந்த 6 மாத பணிகள் முடிந்த பிறகு இப்பொழுது அந்த 4 பேரும் திரும்ப பூமிக்கு வந்துள்ளார்கள். இப்பொழுது சென்ற 4 பேரும் அங்கே அந்த விண்கலமும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தான் இருக்கிறது. 6 மாதங்களுக்கு முன்பு செலுத்தப்பட்ட அந்த டிராகன் 9 என்ற விண்கலத்தில் தான் சுனிதா வில்லியம்ஸும் வுட்ஸ் வில்ஸ்மோரும் வந்தார்கள். 6 மாதங்களுக்கு முன்பே இந்த விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்று விட்டது. அவர்கள் நினைத்தால் 6 மாதத்துக்கு முன்பே கூட வந்திருக்கலாம். இருந்தாலும் ஒரு ஷெட்யூல் பிரகாரம் 6 மாதங்களுக்கு ஒரு முறை விண்வெளி வீரர்கள் மாற்றி பணியாற்ற வேண்டும் என்ற ஷெட்யூலில் இதுவரை
80க்கும் மேற்பட்ட விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளிக்கு சென்று விட்டு வந்து இருக்கிறார்கள். அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பா போன்ற பல்வேறு நாடுகளை சேர்ந்த விண்வெளி வீரர்கள் அங்கே பல்வேறு ஆராய்ச்சிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்கள் 2 பேரும் கிடையாது. ஸோ 4 முதல் 7 நபர்கள் வரை எல்லா நாட்களுமே அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து பணியாற்றி வருகிறார்கள். 2000ஆம் ஆண்டு இந்த விண்வெளி ஆராய்ச்சி தொடங்கப்பட்டதிலிருந்து தற்போது வரை 25 ஆண்டு காலமாக இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து எல்லா நாளுமே குறைந்தது 4 முதல் 7 நபர்கள் வரை பல்வேறு ஆராய்ச்சிகள் ஈடுபட்டு வந்துள்ளார்கள். இதுவரை 290க்கும் மேற்பட்ட விண்வெளி வீரர்கள் சென்று வந்துள்ளார்கள். ஸோ இது விண்வெளியில் இது தொடர்ச்சியாக நடைபெறும் ஒரு நிகழ்வாகும். ஆகையால் சுனிதா வில்லியம்ஸ் எந்த கஷ்டமுமின்றி அவர்கள் பணியாற்றினார்கள் என்பதுதான் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம். எல்லா விண்வெளி வீரர்களும் விண்வெளியிலிருந்து பூமிக்கு திரும்பியவுடன் 6 மாதங்களுக்கு மேலாக அங்கே புவி ஈர்ப்பு விசை அற்ற நிலையில் இருப்பதால் பூமிக்கு வந்தவுடன் உடனாக நடக்க முடியாது. ஆகையால் தான் அந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் வைத்து அவர்களை கொண்டு போய் ஒரு பரிசோதனைலாம் முடிந்த பிறகு அதன் பிறகு தான் அவர்கள் வீட்டிற்கு சென்று வழக்கமான பணிகளை மேற்கொள்ள முடியும். இது எல்லா விண்வெளி வீரர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். சாதாரணமாக நாம்ளே ஒரு பைக்லேயோ கார்லேயோ ஒரு மலை உச்சிக்கு சென்று விட்டு திரும்ப மலை உச்சியிலிருந்து கீழே வரும்போது நமக்கு அந்த காதெல்லாம் அந்த ப்ரெஷர் மாறதுனால காது வலியில் ஏற்படும். ஸோ மேலேருந்து கீழே வரையிலே நம்ம கார்லேயே ரொம்ப நேரம் பயணம் செஞ்சுட்டு திரும்ப காரை விட்டு நடக்கிறது நமக்கே உடனே கொஞ்சம் நேரம் காலில் விரத்த போல் நடப்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதே போல் தான் அவர்கள் விண்வெளியில் 6 மாதங்களாக தங்கி இருந்துட்டு பூமிக்கு வரும்போது வந்த உடனே நடப்பது சற்று சிரமம் இருக்கும். 2-3 நாட்களுக்கு பிறகு திரும்ப அது வழக்கமான பணிகளாக மாறிவிடும். மேலும் இது போன்ற அரிய தகவல்களுடன் நாளை சந்திப்போம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.